எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேனே. பொதுவாக இந்த வீட்டாரப்போ மனசு ரொம்ப கடினமாக இருக்கும். அவங்கள என்ட்ரி செய்யும்போது எனக்கு அப்புறம் இல்லையே, அவங்கள சங்கடப்படுத்திடக்கூடாது அப்படிலாம் யோசிப்போம். ஆனால் நீங்கள் வெளியில் ஸ்டேஜில் பார்த்தப்ப இல்லை, உள்ளே வந்து என்ன சரி, உள்ள ஒரு சுச்சுவேஷன் சிரிக்க முடியும், ஜாலியாக தான் இருப்போம். பட் என்னென்னா, நம்ம எவிக்ட் ஆகி வரும்போது சாண்ட்ரா ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்க. என் கூட இப்போது அந்த பிக் பாஸ் டோர் ஓப்பன் பண்ணால் ரூல் படி வெளியே வரக்கூடாது. ஓடி நான் தான் போகிறேன்னு என்னுடைய வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்பிட்டாங்க வெளியே. அப்புறம் அவங்க லாக் பண்ணி சொல்லி அவங்கள கொஞ்சம் கூல் பண்ணாதான் நம்ம அங்கே நான் அழுதுடக்கூடாது. நான் ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன். அழக்கூடாது, உள்ளே போ, நான் வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் டிசைட் பண்ண மட்டும் தான் அழ முடியும், தவிர என்னை யாரும் அழக்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியல என்னால். ஏன்னா நானும் சாண்ட்ரா டிசைட் பண்ணி எனக்காக தான் அவங்க உள்ளே வந்திருக்காங்க, அவங்களுக்காக உள்ளே வரல. அப்போ கூட சொன்னாங்க, ஐயோ சினிமா கரியர் அப்படி இப்படி கரியர். நான் சொன்னேன் ஒன்றுமே தவறாக நடக்கலை. நல்லா பேட்டிங் ஆடும்போது சச்சினுக்கு ஒரு மேட்ச் ஆட முடியாமல் டக் அவுட் ஆகி போகிறல. ஆனால் அவர் அந்த மாதிரி நம்ம நல்ல கேமில் ஆடும்போது தான் நம்ம நல்ல பேரோடு தான் வெளியே போகிறோம், தவிர ஒரு விஷயம் பண்ணி முடியாமல் போல. ஸோ க்ரோத் இருக்குது. ஸோ ஒரு வாரத்தில் இப்போ இந்த வீட்டில் வெளியே வந்து பார்க்கும்போது சர்வைவல் ஆக முடியுமான்னு உள்ள போகிற ஆளுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ நமக்கு ஒரு நல்ல விஷயம் வந்திருக்கு. அடுத்த கட்டத்தை எப்படி வருவோன்றது நிச்சயமா. அது சேதனை ரொம்ப சொல்லி அமிச்சாங்க. ரொம்ப நல்ல பேரோட நீங்கள் வந்து விட்டாருங்க. அது அண்ணனுக்குமே ரொம்ப மகிழ்ச்சி, எங்களுக்குமே அதில் திருப்தியாக இருந்தது. எனக்கு என்ன தோணுச்சுனாலே உள்ளே இருந்ததுனால தெரியும், நம்மளை அறியாமல் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளை தொத்திக்கும். நீங்கள் வெளில வந்த கதவை திறந்து வெளில வந்தோடனே ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகி காலில் போக போகிற மாதிரி ரிலாக்ஸாக ஸ்டேஜில் இந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியா நிச்சயமாவா? எனக்கு அப்படி தோணிச்சா. இப்போ வெளியே இருந்து பார்க்கும்போது அந்த கேம் நம்ம பார்க்கும்போது உள்ள என்னடா எல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு தோணுமோ. ஆனால் அந்த 50-60 நாள் கிடக்கிற ஆட்களுக்கு தான் உள்ள அந்த ப்ரெஷர் தெரியும். வெளியே நம்ம ஈஸியாக போய் பார்த்துட்டு போயிடுவோம். அந்த வீடு ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற இருப்போம்ல, அந்த மாறுதல் எனக்கு சேது சார் சொன்னப்போ அதில் தான் வெளியே வந்தேன். ஸ்கூல் டாஸ்க்கு, அந்த தர்பூசணி விஷயங்கள், அதுக்கப்புறம் இப்போ நடந்த விஷயத்துல எல்லாமே த பெஸ்ட்டாக தான் பண்ணி பெஸ்ட் டீச்சர் மொமெண்ட்ஸ் எல்லாமே கேம் ஆனோம். அந்த கேம் ஆடி நல்லபடியாக ஒரு விஷயம் வரும்போது தான் அங்கேருந்து போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம்ல. பட் அது நம்ம ரொம்ப யோசிக்கிறதுக்கு இல்லை, நம்மளோட ட்ரெயின் கிளம்புது தான். அதை தவிர அது அங்கே நம்ம நின்றுட்டோம்னா அடுத்தக்கிட்ட நவர முடியாது. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோடனே முதல்ல செய்கிற விஷயம் என்ன? முதல்ல போய் என் பசங்களை கட்டி பிடிக்கிறது தான். அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. போய் அவங்களை கட்டி பிடிக்கிறது. ஏன்னா ரொம்ப நாள் பக்கம் வந்துடுறாங்க, ரெண்டு அப்பாவும் அம்மாவையும் ரொம்ப நாள் பக்கம் வந்துடுறாங்களா, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நான் போன கேட்பேன், ஏன்னா நீ ஏன்டா வந்து அம்மா ஏன்டா கூட்டு வரலாம். இப்போ வந்து அம்மாவை கூட்டி வராது குத்தமா இல்லை அம்மா விட்டுட்டு நீங்கள் போகிறது குத்தமா? இல்லை, இப்போ என்னன்னா, இப்போ நான் எப்படி போனால் ஒரு ஆள் எனக்கு ரொம்ப அட்டாச்சு, இன்னொரு வந்து சாண்ட்ராக்கு ரொம்ப அட்டாச். அதனால் வந்து அவங்க கேட்பாங்களா, அவங்களுக்கு பிக் பாஸ் போகிற விஷயம் எல்லாமே தெரியும். ஆனால் என்ன அம்மா ஏன் வரலையே, ஏன் வரல அப்படின்னு கேட்பேன். ஏன்னா அம்மா பிரிஞ்சதே கிடையாது. நான் கூட அப்பப்போ ஷூட்டிங்லாம் போயிட்டு வருவேன். அந்த விஷயம் கேட்பாங்க, அதுக்கு பதில் நம்மகிட்ட இல்லை. சரி, உங்களுக்கு சாண்ட்ரா